ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். ஒரு மின் விளக்கிலுள்ள மின்சுருள் உடைந்தால் ஒளி வெளிச்சென்றுவிடும். உடைந்த சுருளை புதிய ஒன்றினால் மாற்றீடு செய்தாலன்றி நீங்கள் மீண்டும் ஒளியை கொணர இயலாது. அதை போலவே மரண காலத்தில் ஆன்மாவின் ஒளி தேகத்திலிருந்து நீங்கிய பிறகு அது மீண்டும் ஒரு புதிய தேகத்தினுள் ஒரு புது பிறவியில் வருவதை தவிர வேறு எவ்வாறும் வர முடியாது. ஆனால் பண்டைய காலத்து மகான்கள் இயேசு அறிந்திருந்தது போல ஒரு தேகம் மரணத்தின் மூலம் அழிக்கப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கும் போது அதே தேகம் மீண்டும் புதுப்பிக்கப்பட முடியும். அதை எவ்வாறு செய்வது என்று அறிந்த ஒருவரால் என்று அறிந்திருந்தனர். ஒருவரின் மூலம் அந்த உடல் என்று அறிந்திருந்தனர். சந்தேகத்திற்கிடமின்றி இறந்தவரை உயிர்ப்பித்தல் என்பது விதியையே மாற்றுகின்ற ஒரு உச்சநிலையான விஷயம். ஆனால் அது மனிதன் தவிர்க்க முடியாத விதி என்று அழைக்கப்படும் மரணத்தின் மீதும் உள்ளார்ந்து அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்பதை நிச்சயம் காண்பிக்கிறது. மகா அவதார் பாபாஜி கூட உயிரை மீட்டெடுக்கும் சக்தியை மெய்ப்பித்திருக்கிறார். ஒரு தடவை ஒரு எதிர்கால சீடர் மகா அவதார் பாபாஜியை அந்த உயர்ந்த மகான் ஒரு சில மிக முன்னேற்றம் அடைந்த சீடர்களுடன் வாழும் இமாலயத்தில் தேடிச் சென்றார். அந்த அந்நியர் தான் அந்த புனிதமான குழுவினில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அவரது வேண்டுகோள் மறுக்கப்பட்டால் மலையிலிருந்து குதித்து விடுவதாக சபதம் மேற்கொண்டிருப்பதாகவும் கூறினார். பாபாஜி அவருடைய அப்போதைய நிலையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். மிகவும் கலக்கமடைந்த பக்தர் மற்ற சீடர்கள் திகிலுடன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் பாறை உச்சியிலிருந்து குதித்தார். பாபாஜி பிறகு தன் சீடர்களிடம் அந்த தேகத்தை எடுத்து வருமாறு கூறினார். சீடர்கள் கீழ்ப்படிந்து உயிரற்ற தேகத்தை மகா அவதாரரின் பாதங்களில் வைத்தனர். அவர் உடைந்த தேகத்தை தொட்டார், குணப்படுத்தினார், பக்தரை மீண்டும் உயிர்ப்பித்தார். தனது பூரண நம்பிக்கை மற்றும் பக்தி கலந்த செயல் மூலம் அந்நாள் வரை அவரை பாபாஜியின் மிக மேன்மை பொருந்திய பக்தர்கள் குழுவில் சேருவதற்கு தயாரற்ற நிலையில் வைத்திருந்த மிச்சம் மீதி இருந்த தீவினையையும் சீடர் கழித்து விட்டிருந்தார். அம்மகா குரு அப்பொழுது அவரை தன் சீடராக ஏற்றுக்கொண்டார். ஆயினும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் பாபாஜி பக்தரின் தீவினையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு கர்மவினை விதியை நிறைவேற்றினார். இதனால் ஒரு உண்மையான குரு மட்டுமே செய்ய வல்லமையுடைய நிர்ணயிக்கப்பட்ட மரண விதியை மட்டுப்படுத்தலை செய்தார். மகாவதார புருஷர் லாகிரி மகாஷயருடனும் மேலும் மற்ற சீடர்களுடனும் அமர்ந்திருந்தார். அவர்களுக்கு முன்னால் ஒரு சடங்கு தீ எரிந்து கொண்டிருந்தது. திடீரென்று பாபாஜி வெண்ணிறமாக பழுக்க காய்ச்சிய கொல்லிக்கட்டையை எடுத்து ஒரு சீடருடைய தோள்பட்டையை அடித்தார். லாகிரி மகாஷயர் திகைத்து போய் ஏன் குருதேவர் அத்தகைய கொடிய செயலை செய்தார் என்று வினா எழுப்பினார். பாபாஜி அவரை பார்த்துவிட்டு கூறினார், இதற்கு பதிலாக உங்கள் கண் எதிரில் அவர் எரிந்து சாம்பலாவதை பார்ப்பீர்களா? இன்று அவரது கர்மவினை தீயினால் இறக்க வேண்டிய ஒரு கொடிய சாவாக இருந்தது. ஓர் எரியும் கொல்லிக்கட்டையால் அவரை அடித்து அவரது கர்மவினையை எடுத்ததின் மூலம் நான் அவரை காப்பாற்றி இருக்கிறேன். இறை ஞானம் பெற்ற மகானான ஒரு உண்மை குரு தேவரோடு இசைந்திருப்பவர்கள் மேல் இத்தகைய அருளாசிகள் வழங்கப்பட முடியும். ஆன்ம ரீதியாகவும் உண்மையாகவும் தெய்வத்தை போன்றிருக்கும் ஆன்மாக்களே தெய்வம் போல் ஆகிறார்கள். விரும்பத்தகாத விளைவுகளை தடுப்பதற்கு தவறான நடத்தையை தவறுங்கள். இப்பொழுது நாம் தடுக்கப்படக்கூடிய காரணங்களை பற்றி பேசுவோம். தவறாக நடந்து கொள்வதற்கான எல்லா உந்துதல்களையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். நாட்பட்ட பேராசை, நாட்பட்ட பொறாமை, நாட்பட்ட கோபம் மற்றும் எல்லா நேரமும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கும் இத்தகைய பிற மனோபாவங்கள் அனைத்தையும் வெற்றி கொள்ளுங்கள். உங்கள் அகத்தே உள்ள அனைத்து தீங்கு நிறைந்த உணர்ச்சிகளும் உங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த நிலைகள் எல்லாம் சீர்படுத்தப்படக்கூடியவை. ஆனால் நீங்கள் அவற்றிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்வதில்லை. லௌகீகவாதிகள் நோய் அறிகுறிகள் மற்றும் இரண்டாம் பட்சமான காரணங்களுக்கு சிகிச்சை செய்வதில் கவனம் செலுத்துகிறார்கள். மிகவும் ஆழ்ந்த எந்த விதியிலோ அல்லது காரணத்திலோ அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் நன்னடத்தை விதிகளை மீற தொடங்கும் பொழுது 2 காரணங்கள் அவசியம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வாதிடுகின்றனர். உங்களை எதிர்மறையாக பாதிக்கும் கெட்ட சகவாசம் அல்லது சூழ்நிலையின் தாக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடின்மை. இது உண்மைதான். ஆனால் மனிதனுடைய துன்பத்தின் உண்மை காரணங்களை ஆராய்ந்து கொண்டு இன்னும் ஆழமாக செல்பவர்கள்
இந்த தற்போதைய காரணங்களினால் நீங்கள் பாதிக்கப்படும் தன்மையின் அளவு உண்மையான காரணங்களுக்கு நேர்விகிதப்படி உள்ளது என்று கூடுதலாக தெரிவிக்கின்றனர். அதாவது உங்களது கடந்த கால வாழ்க்கை நடத்தையிலிருந்து வந்துள்ள உங்கள் அகத்தே உள்ள விதை மனோபாவங்கள். ஒரு மருத்துவர் ஒரு நோயிலிருந்து உங்களை குணப்படுத்தினாலும் அந்த நோய் முதலாவதாக தோன்ற காரணமாயிருந்த பழக்கத்தை நீங்கள் வெற்றி கொண்டால் அன்றி மற்ற நோய்கள் அதனிடத்தில் வர நேரிடும். யாரோ ஒருவர் வயிற்று புண்ணிலிருந்து மருத்துவரால் குணப்படுத்தப்பட்டு ஆனால் அவர் தவறான உணவை உட்கொள்வதை தொடர்ந்தால் அவருக்கு மீண்டும் புண்களோ அல்லது அநேகமாக அதைவிட மோசமான ஏதாவது ஒன்று வரும். பரதத்துவவாதி காரணத்தை நோக்குவார். இந்த நபரின் விஷயத்தில் பேராசையாகும். அதாவது அவருக்கு எது நல்லதோ அதற்கு மாறாக அவருக்கு பிடித்ததை உண்ணும் தற்போதைய சுய கட்டுப்பாடற்ற ஆசை மற்றும் கடந்த கால பழக்கம். பரதத்துவவாதி அப்பொழுது காரணத்தை நீக்குதலை பரிந்துரைப்பார். விதைகள் சரியான நிலைமைகளில் முளைவிடுவது போல சரியான நேரத்தில் மற்றும் சரியான சூழ்நிலையில் கடந்த காலத்து அனைத்து நல்ல மற்றும் கெட்ட செயல்கள் பலன் தர தொடங்குகின்றன. ஏன் நல்லவர்களுடன் பழகுவது எப்பொழுது முக்கியமானது என்பதை இது விளக்குகிறது. எந்தவிதமான விதைகள் நோய் தொடர்புள்ளவையோ அல்லது மற்ற எதிர்மறை நிகழ்வுகளுக்கானவையோ உங்கள் அகத்தே உறங்கி கிடக்கின்றன என உங்களுக்கு தெரியாது. உங்கள் உணர்வு நிலையில் கடந்த காலத்திலிருந்து வருகின்ற குடிப்பதற்கான பெரு விருப்ப விதைகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என வைத்துக் கொள்வோம். இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்றும் குடித்ததில்லை. ஆனால் நீங்கள் ஒரு நாள் ஒரு விருந்தில் குடிக்கிறீர்கள். அதனால் திடீரென்று மதுவிற்கான ஆசையால் நீங்கள் பீடிக்கப்படுகிறீர்கள். இறுதியில் குடிப்பதற்கு மீண்டும் நீங்கள் அடிமையாகிறீர்கள். கடந்த கால வாழ்க்கையின் பயனாக குடிப்பதற்கான மனப்போக்குகள் ஏற்கனவே உங்கள் அகத்தே புதைக்கப்பட்டிருக்கின்றன. உங்களது தற்போதைய செயல்கள் அவை உயிர் பெறுவதற்கு தேவையான சூழ்நிலைகளை அளித்தன. எனவே உங்களுள் எந்த கெட்ட பழக்கத்தையாவது தூண்டும் மனிதர்களோடு பழகுவது மிகவும் விவேகமற்றது. உங்கள் உணர்வு நிலையில் எத்தகைய தீய செயலின் உள்ளுரை விதைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அவ்விதைகள் வளர்வதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அளிக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. இந்த கோட்பாடுகள் எவ்வளவு ஆழ்ந்தவையாக இருக்கின்றன என்று பார்த்தீர்களா? விதி அல்லது கர்மவினையை வெற்றி கொள்ளும் இந்த பொருள்தான் மிக அற்புதமான தத்துவம். மனிதன் தன் சொந்த வாழ்க்கையை முழுவதுமாக கட்டுப்படுத்தலாம் என்பதை இது நிரூபிக்கிறது. மேலும் வாழ்க்கை நீங்கள் அதன் அடிமையாக இல்லாமல் அதன் அதிபதியாக இருக்கும் பொழுது ஓர் அழகிய அனுபவம். உங்களது மிகப்பெரிய எதிரிகள் உங்களது கெட்ட பழக்கங்களே. அவை உங்களை ஒரு பிறவியிலிருந்து மற்றொரு பிறவிக்கு நீங்கள் அவற்றை வெற்றி கொள்ளும் வரை உங்களை தொடர்ந்து வரும். விதியிலிருந்து உங்களை சுதந்திரமாக்கிக் கொள்ள நீங்கள் உங்களை தீய பழக்கத்திலிருந்து அவசியம் குணப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி? நல்ல தோழமை ஒரு மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்றாகும். குடிப்பதற்கான மனப்போக்கை நீங்கள் பெற்றிருந்தால் குடிக்காதவர்களுடன் பழகுங்கள். நீங்கள் உடல் நலக்குறைவால் துன்புற்று கொண்டிருந்தால் நோயை பற்றி நினைக்காத ஆக்கப்பூர்வமான மனங்களை கொண்டவர்களுடன் சேர்ந்திருங்கள். நீங்கள் தோல்வி உணர்வு நிலையை பெற்றிருந்தால் வெற்றி உணர்வு நிலையை பெற்றிருப்பவர்களுடன் சேர்ந்து பழகுங்கள். பிறகு நீங்கள் மாறத் தொடங்குவீர்கள். உங்களது ஒவ்வொரு பழக்கமும் மூளையில் ஒரு குறிப்பிட்ட வரிப்பள்ளம் அல்லது வழித்தடத்தை உருவாக்குகிறது. இந்த வரி வடிவங்கள் உங்களை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் பெரும்பாலும் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக நடந்து கொள்ள வைக்கின்றன. உங்கள் வாழ்க்கை மூளையில் நீங்களே உருவாக்கியுள்ள அந்த வரி பள்ளங்களை பின்தொடர்கிறது. அந்த முறையில் நீங்கள் ஒரு சுதந்திரமான நபர் அல்ல. நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் உருவாக்கி கொண்ட பழக்கங்களின் ஒரு அடிமை. அந்த வரி வடிவங்கள் எந்த அளவிற்கு திடமாக உள்ளனவோ அந்த அளவிற்கு நீங்கள் ஒரு கைப்பாவை. ஆனால் அந்த தீய பழக்கங்களின் ஏவல்களை உங்களால் சமன்படுத்த முடியும். அதற்கு எதிரான நல்ல பழக்கங்களின் மூளை வரி வடிவங்களை உருவாக்குவதன் மூலம் நீங்கள் அதனை தியானத்தின் மூலமும் தீய பழக்கங்களின் வரிப்பள்ளங்களை முழுவதுமாக அழித்துவிட முடியும். இதை தவிர வேறு வழி இல்லை.
இருப்பினும் நல்ல தோழமை மற்றும் நல்ல சூழ்நிலையின்றி நல்ல பழக்கங்களை நீங்கள் வளர்க்க முடியாது. மேலும் தீய பழக்கங்களிலிருந்து நீங்கள் உங்களை நல்ல தோழமை மற்றும் தியானமின்றி விடுவித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் காட்டிற்கு தப்பி ஓடுவதாக இருந்தாலும் உங்கள் பழைய பழக்கங்கள் உங்களுடன் அப்போதும் இருக்கும். அவற்றை விட்டு நீங்கள் ஓடிவிட முடியாது. எனவே நீங்கள் அவற்றை வெற்றி கொள்வதற்கு முயற்சி எடுத்தல் நல்லது. உங்கள் தவறான பழக்கங்கள் எனும் காட்டினை சுத்தம் செய்யுங்கள். பிறகு நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள். ஒரு சண்டைக்கார குடும்பம் கூறுகிறது, ஓ, எங்களுக்கு மட்டும் நகர்ப்புறத்தில் ஒரு நல்ல வீடு இருந்தால் நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம். இறுதியில் அத்தகைய இடத்திற்கு அவர்கள் குடி போகிறார்கள். ஆனால் ஒருவர் மற்றொருவருடன் எவ்வாறு ஒத்து போவது என்பதை என்றும் கற்றுக்கொள்ளாத அவர்கள் இணக்கமற்ற சண்டை பழக்கத்தை தொடர்கிறார்கள். மேலும் அந்த வீட்டில் கூட வாழ்க்கையை ஒரு நரகமாக்குகிறார்கள். எனவே தாமதிக்காதீர்கள். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள். அது செய்வதற்கு மிக எளிதான விஷயமாக இருக்கக்கூடும் அல்லது மிக கடினமாக விஷயமாக இருக்கக்கூடும். நீங்கள் தியானம் செய்து நல்லவர்களுடன் தோழமை வைத்திருந்தால் எளிது. நீங்கள் தியானம் செய்யாமல் உங்களை தவறாக தாக்கமுறை செய்பவர்களுடன் கலந்து பழகினால் மிக கடினம். தொடரும். ஓம்.